வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி ஒரு சாட் ஷாப்பில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் சட்டுன்னு ஒரு சாண்ட்விட்ச் செய்யலாம். பன்னீர் சாண்ட்விட்ச் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். நல்லா ஆயில் வந்துட்டு காயட்டும். கடாய் காஞ்சோடனே ஆயில் போடுங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால், நான் இப்போது கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இதை மாதிரி துருவி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன உங்களுக்கு காய்கறி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் கேரட்டும் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில்லையே வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதுலேயே நல்லா நம்மளுக்கு வந்துட்டு பாயில் ஆகிடும். இப்படி கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பாயில் ஆகிடும். தனியாக மூடி போட்டு பாயில் பண்ணணுன்ட்டு இல்லை, அந்த ஆயில்லே நல்லா பாயில் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிருக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோயா சாஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. பட் சோயா சாஸ் போட்டிங்கன்னா தான் அந்த சாட் ஷாப்பில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வரும். சோயா சாஸ் போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோயா சாஸ் போட்டாலே எல்லாமே அப்படியே கொஞ்சம் வதங்கின மாதிரி ஆகிடும், எல்லா காயும். உங்களுக்கு சில்லி வேணும்னா க்ரீன் சில்லி வந்துட்டு குட்டி குட்டியாக ஸ்லைஸாக போட்டு கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணலை, நான் என்ன நம்மளுக்கு வாயில் படும். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னாக்கா க்ரீன் சில்லி பிடிக்குன்றவங்க க்ரீன் சில்லி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா ஆரிகானோ வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆரிகானோ வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஆரிகானோ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காரத்துக்கு வந்துட்டு தனி மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப காரம் வேண்டாம். நான் இது வந்துட்டு ஒரு 4 செட்டு ஸ்லைஸ் வரா மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு 4 செட்டுக்கு கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் நிறைய அந்த ஸ்டஃபிங் வச்சிங்கனாக்கா 3 செட்டு கரெக்டாக டபுளாக வந்துட்டு 3 செட்டு வரும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த உப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன உப்பு வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ பன்னீர் வந்து தனியாக நீங்கள் வந்துட்டு சீவி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி வைக்கணும், ஃபஸ்ட்டு வச்சுருங்க, அப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்துட்டு இது தவா வந்துட்டு ஆன் பண்ணலை கேஸு. ஸோ அப்படியே நான் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் சாண்ட்விட்சு ஸ்டஃபிங் பண்ணி. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, இது பன்னீர் தான். இந்த மாதிரி நான் வந்துட்டு சீவி வச்சுருக்கேன். ஸோ பெரிய பெரிய சீவல் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் சீவி வச்சுக்கோங்க. குட்டியில் பண்ணிங்கனாக்கா அது சுத்தமாகவே நம்மளுக்கு தெரியாத போயிடும். ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்துட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் இதில் வேணும்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம், பட் நான் பெப்பர் போடலை. ஸோ இதுவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இதே ஸ்டைலில் பண்ணிங்கனாக்கா அப்படியே சாட் ஷாப்பில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான். ஸ்டஃபிங் வேணும்னா உங்களுக்கு வந்து நிறைய வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு 3 பீஸு வேணுன்றதுனால 4 பீஸ்க்கு வச்சுருக்கேன் நான். ஸோ அதனால் இது வச்சு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். மேலே வந்து சீஸ் வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் அப்படியே நான் வைக்கல. ரொம்ப எனக்கு சீஸ் வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப சீஸ் பிடிக்கும்னாக்கா நீங்கள் ஒரு ஸ்லைஸ் அப்படியே ஸ்லைஸில் விற்குது இல்லையா சீஸு, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கி அந்த ஸ்லைஸ் அப்படியே மேலே வச்சிடலாம்.
இன்னும் நிறைய அப்படியே சீஸியாக இருக்கும் அது ஆக்சுவலி பண்ணிங்கன்னா. பட் நான் வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிறது எத்தனை இருக்கோ அத்தனை ப்ரெட்டுக்கு வந்துட்டு நம்ம வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா தான் நம்ம கரெக்டாக ஃப்ரை டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு பன்னீர் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. மேலே வந்துட்டு நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய ஸ்டஃபிங் பண்ணிங்கனாக்கா நிறைய வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவன் இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து டோஸ்ட் பண்ணி ஸ்கூல் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். சாட் ஷாப்பில் எப்படி இருக்கோ அதே டேஸ்ட்டு தாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்லைஸு எல்லாத்துலேயும் ப்ரெட் ஸ்லைஸில் வச்சிடலாம். ஸ்டஃபிங் அதே மாதிரியே ரிப்பீட்டட் தான். பன்னீர் இருக்கிறதுனால பன்னீர் கொஞ்சமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி துருவி போட்டு நீங்கள் வச்சுருங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவி போட்டு வச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணாத இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த பன்னீருடைய ஃபீல் இருக்கும், பன்னீர் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் பெரிய பெரிய ஸ்லைஸ் மாதிரி போட்டிருக்கேன். அது நம்ம திருவல்லையே சீவலில் போட்டுடலாம். அந்த ஸ்டஃபிங்கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன காய் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இது மேலே வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் எடுத்து நான் 4 பீஸ்க்கு வச்சுட்டேன். உங்களுக்கு நிறையா வேணும்னாக்கா ஒரு ஸ்லைஸோ வைக்கலாம், இல்லை பாதி ஸ்லைஸோ வைக்கலாம், உங்கள் இஷ்டம்தான் சீஸ் வச்சு இது பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா ப்ரெட்டுக்கும் நம்ம வச்சாச்சு. எல்லா ப்ரெட்டுக்கும் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எனக்கு ஆஃப் ப்ரெட்டுக்கு இப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணாலும் ஓகே. எனக்கு ஜாஸ்தி கொஞ்சமாக இருந்தது, ஸோ அதனால் நான் ஆஃப் எடுத்துகிட்டு அந்த ஸ்டஃபிங்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு பாதி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே எல்லாத்துலேயே போட்டு அந்த ஸ்டஃபிங்கை போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. சாப்பிட்டாக்கா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஸ்டஃபிங்கு. ஸோ அதனால் நான் ஆஃப் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் ஃபுல்லாக வச்சு பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு இதை மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், அப்படியே ஈஸியாக எடுத்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் ஃபுல் ப்ரெட்டில் வச்சுட்டு அப்புறமா நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்காக நான் இது வந்துட்டு பாதி எப்படி வச்சாக்கா எப்படி வரும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் பாதி சாம்பிள் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு இந்த தவா வந்து இப்போ நம்ம கேஸு ஸ்டவ்வு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணாத தான் நான் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது சாண்ட்விச்சுக்கு இப்போ ஃபுல்லாக நம்ம செட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சு பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டர் வந்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம், பட்டர் வேணான்னா நீங்கள் ஆயிலே போட்டுக்கலாம், இல்லை கீ போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மாதிரி வச்சுருங்க. நான் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். சாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி டோஸ்ட் பண்ணணுன்றதுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு பெரிய ஸ்லைஸு ஒரு ஆஃப் ஸ்லைஸு நல்லா அந்த பட்டர்லேயே நம்மளுக்கு வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிடும், ஃப்ரை ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது அதை ரெண்டுத்தை பிடிச்சிட்டு திருப்பி விடுங்க, இல்லைனா உள்ளே இருக்க ஸ்டஃபிங் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ சீஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரே ஸ்லைஸாக ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாகவே வச்சுட்டிங்கன்னா இதை மாதிரி நம்மளுக்கு வராது, அது ஸ்டிக்கியாக இருக்கும்.
ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து தனித்தனியாக வராது. ஸோ இதுவுமே நீங்கள் 2 வாட்டி ஃப்ரை பண்ணும்போது திருப்பி ஃப்ரை பண்ணும்போது நல்லா 2 ஒட்டிக்கும். நீங்கள் திருப்பி விடும்போது மட்டும் பார்த்து திருப்பணும். மேலே ஒரு கையை வச்சுட்டு அந்த தோசை கரண்டியில் ஒரு இந்த மாதிரி திருப்பணும். மேலே கையை வச்சுட்டு தான் திருப்பணும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சூப்பரான சாண்ட்விச் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஒரு கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கெஸ்ட் யாராச்சும் வந்தால் கூட சீக்கிரமாக நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.